குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம்தான் பதில் சொல்ல வேண்டும், விளக்கம் சொல்ல வேண்டும். இதில் கருத்து சொல்வதற்கு எனக்கு எதுவும் இல்லை. சிதம்பரம் ஒரு மாத காலம் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி எப்படி இருக்குது? தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் மற்றும் எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கு, தொடர்ந்து பாலியல் வன்கொடுமையெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எதிர்க்கட்சியே என்ன சொல்லியிருக்கிறது என்றால் 6 மாத காலம் பார்ப்போம், பொறுத்திருப்போம், அதன் பின்னர் ஆட்சி குறித்த விமர்சனங்களை வைப்போம் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரே மாதத்தில் நாம் ஆட்சி நிர்வாகம் குறித்து எந்த மதிப்பீட்டையும் சொல்ல இயலாத நிலை உள்ளது. இப்போது அவர்களுக்கு ஒரு கற்றுக்கொள்ளுகிற காலம் என்று தான் இதை சொல்ல முடியும். ஒரு ப்ரொபேஷனரி பீரியட், ஒரு லேர்னிங் பீரியட், கற்றுக்கொள்வதற்கான ஒரு காலமாகத்தான் இதை எல்லோரும் பார்க்கிறார்கள். இந்த நிலையிலே நாம் இப்போதைக்கு 1 மாத கால ஆட்சி பற்றிய மதிப்பீடு சொல்ல இயலாத நிலை உள்ளது. அதிமுகவுடைய மேலும் ஒரு எம்எல்ஏ விஜயபாஸ்கர் அவர்கள் நேற்று ராஜினாமா செஞ்சுருக்காங்க. தொடர்ந்து அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்காங்க. அதிமுகவில் என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை. அது அவருடைய உட்கட்சி விவகாரம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அந்த பதவியையே ராஜினாமா செய்கிற அளவுக்கு என்ன உள்ளே நெருக்கடி என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். ஆனால் இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. அதிமுக ஒரு திராவிட இயக்கம் என்கிற முறையில் அந்த கட்சி வலுவாக இருப்பது தான், சிதறாமல் இருப்பது தான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்லுகிறேன். ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் கட்டி காப்பாற்றிய அதிமுக கட்டுக்கோப்பாக இருந்தால் நல்லது. விடுதலை சிறுத்தைகள் முதன்மை செயலாளர் ஆளுநர் ஷானவாஸ் உங்களுடன், அதாவது தலைமையிலே உங்களுடன் தொடர்பில் இருக்காரா? வார இதழில் கூட கிழக்கில் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து போட்டி. அந்த வார இதழுக்கு தனிப்பட்ட நோக்கம் எதுவோ இருக்கிறது, உள்நோக்கம் இருக்கிறது. அது தவறான தகவல். தலைமையோடு தொடர்பில் இருக்கிறார், வெளிநாடு சென்று இப்போது திரும்பியிருக்கிறார். விரைவில் அவர் என்னை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அவருக்கு இருக்கிற வருத்தம், அவரை கலந்து பேசி நான் இந்த முடிவை எடுக்கவில்லை என்பதை தவிர வேறு எந்த வருத்தமும் இல்லை. என்னை பலமுறை அலுவலகத்தில் சந்தித்திருக்கிறார். வன்னியரசு அமைச்சரான போதும் அவரை சந்தித்து வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அவர் பதவியேற்கிற போது ஆளுநர் அலுவலகத்திற்கு வந்த நிலையில் சற்று தாமதமானதனால் அவருடைய கார் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் திட்டமிட்டு ஒரு நாளேடும் ஒரு வார ஏடும் திரும்ப திரும்ப விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எளிய மக்களுக்கான ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை உடைத்து இங்கே என்ன சாதிக்கப் போகிறார்கள், ஏன் இப்படி அவதூறுகளை திட்டமிட்டு பரப்புகிறார்கள் என்று விளங்கவில்லை. தாவேக்காவுடன் நீங்கள் அமைச்சர்கள் இடம்பெற்றது அவருக்கு விருப்பம் இல்லையா? தேர்தலுக்கு முன்பே நீங்கள் தாவேக்காவுடன் போகிறதுக்கு அவர் எதுவும் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அந்த நிலைப்பாட்டில் அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை. கட்சிக்குள்ளே சில தோழர்கள் வெளிப்படையான விமர்சனங்களை வைக்கிறார்கள், அதை கண்டிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் முன்வைத்தது உண்மை. அவர் சொன்னதைப் போல வெளிப்படையான விமர்சனங்களை வைத்த முன்னணி பொறுப்பாளர் ஒருவரை கடுமையாக நான் கண்டித்து இருக்கிறேன். அண்மையிலே கூட அவர் மீது நடவடிக்கையும் எடுத்திருக்கிறேன். ஆகவே இதை வைத்து கொண்டு பூதாகரப்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு விசிகாவை வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ என்ன தெரியவில்லை. அந்த அளவுக்கு விசிகா தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சியா என்று விளங்கவில்லை. ஒரே ஒரு நாளேடும் ஒரே ஒரு வார ஏடும் தான் திரும்ப திரும்ப இதை செய்து கொண்டிருக்கிறது. எங்கள் கட்சிக்குள் எந்த குழப்பமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வெளிநாடு சென்று தலைவர் நேரில் உங்களை சந்தித்தாரா, பேசினாரா? அது உடனடியாக சந்திக்கணும்னு கட்டாயம் இல்லை. அப்படிலாம் நம்ம யாரையும் உடனே பாருங்கள், என்கிட்ட பேசுங்க அப்படின்னு நம்ம நான் எல்லாருக்கும் உரிய சுதந்திரத்தை கொடுக்குறவன். அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் கூட சுதந்திரமாக தான் செயல்பட்டாங்க. அவர் தொடர்பில் இருக்கிறார், விரைவில் சந்திப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்.